இதுதான் 100% நடக்கும், இது 100% நடக்காது இப்படி சொல்றாங்க பாத்தீங்களா. இவங்கள்ட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தற்காத்துக்கணும். இவங்க கொஞ்சம் டேஞ்சர். ஜோதிடம்னா என்ன, அதுல என்ன சொல்லலாம் என்ன சொல்ல முடியாதுங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த மாதிரி ஜாதகங்களா நான் எடுத்துட்டு வரேன். ஒண்ணுமே இல்லை, அப்படியே தலைகீழ இருக்கும். இந்த வீட்லயே அவர் பிறந்திருக்க மாட்டார், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்க முடியாது, அப்படியே தலைகீழ இருக்கும். அப்போ போயிட்டு நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படியே பலன் தலைகீழா இருக்கும். ஒரு சாதாரண கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியோடு சகல சௌபாக்கியங்களும் பிரார்த்தம் பெற்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறி ஒரு மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நான் வணங்குற அந்த ஈஸ்வரனை நான் மனசார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஒரு வித்தியாசமான ஜாதகம். என்கிட்ட கன்சல்ட்டிங்கு வந்திருந்தாங்க. அப்போ ஜாதகத்தெல்லாம் கொடுத்துருந்தாரு. எல்லாமே ஆன்லைன் கன்சல்ட்டிங் தான். அப்போ ஜாதகத்தை கொடுத்துட்டு எனக்கு என்ன கிரகம்லாம் பலமாக இருக்குது, நான் என்ன வேலையில் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் கேட்டு வந்திருந்தார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜோதிடராக எனக்கு கொஞ்சம் பொறுப்புகள் ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன். எந்த கஸ்டமரையும் மனசு நோக பேசுகிறதோ அதே நேரத்தில் தூக்கி வச்சு பேசுகிறதோ ரெண்டுமே நான் பண்ண மாட்டேன். ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ப்ளஸ்ஸாக இருந்தால் சந்தோஷமாக ப்ளஸ்களெல்லாம் சொல்லுவேன். மைனஸ் இருந்ததுன்னா மைனஸு சொல்லாமல் மறைச்சிருவேனா, இல்லை மைனஸை சொல்லுவேன். அதை எப்படி உங்களை தற்காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த சொல்யூஷனை சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அவர்கிட்ட ஓப்பனாக இது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். எந்த ஒரு விதியும் ஜோதிடத்தில் 100% துல்லியமானது இல்லை. 80% துல்லியமானது, 20% துல்லியமானது இல்லை. 100% துல்லியமானதுன்னு சொல்கிறாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அப்படி 100%லாம் துல்லியப்படுத்த முடியலை. இப்பவும் அது முடியலை, இன்னும் முடியலை. முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், முடியலைன்னு சொல்லுவேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடத்தில் இது நடக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்கிறது, பாசிபிள் குறைவாக இருக்கிறது. இப்படி தான் வருமே ஒழிய இதுதான் 100% நடக்கும், இது 100% நடக்காது இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்கள்ட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் தற்காத்துக்கணும். இவங்க கொஞ்சம் டேஞ்சர். ஜோதிடத்தில் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. குறிப்பாக வெத்தலையில் மை போட்டு பார்த்த மாதிரி இந்த தசாபுத்தி இந்த அந்தாரத்தில் இது நடந்தது அப்படிங்கிறத எந்த ஜோதிடராலையும் சொல்ல முடியாது. சொல்கிறேங்கிறாரா, போய் சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். என்ன சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியாது அப்படிங்கிறத நான் தெளிவாக எனக்கு தெரியும். அதே நேரம் அஸ்ட்ரோ இந்த மாதிரி சில வெப்சைட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா. அதோட பேர் கூட நான் சொல்ல விரும்பலை. சில வெப்சைட்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பிறந்த நேரத்தை மட்டும் கொடுத்த உடனே நீங்கள் ஆனா பெண்ணான்னு கூட சொல்ல வேண்டாம். உங்களுக்கு காதலி இருந்தால், இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அவங்களுடைய பெயர் என்ன, இப்படிலாம் வருது. இது சும்மா ஒரு ரசிக்கிறதுக்கு வேணால் ஆகும், வாழ்க்கை சம்பவத்துக்கு ஆகாது. ஜோதிடர்களும் மனிதர்கள் தான். அவர்கள் புனிதர்களோ இல்லை கடவுளோ இல்லை, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு கணிதத்தில் எக்ஸ்பர்ட்டு, ஒரு சொல்யூஷன் வழங்குறதுல எக்ஸ்பர்ட். இதில் தான் ஜோதிடர்களே ஒழிய நான் என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்கிட்ட கன்சல்ட்டிங் வர்றவங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு லிங்க் போயிடும். அந்த லிங்க்கில் என்னுடைய ஒரு 3 நிமிட வீடியோ இருக்கும். அதில் ஜோதிடர்களை கடவுளாக பார்க்காதீங்க, உங்கள் நண்பனாக கணிதனாக பாருங்கள். அவங்களால எது முடியும் எது முடியாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருப்பேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு நம்மளை நம்பி வராங்க, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். எல்லா ஜோதிடர் மாதிரியும் நான் எல்லாம் சொல்லிட்டேன், நான் எல்லாம் செஞ்சுட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாமல் நடைமுறை சாத்தியமாக எது உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்கணும். நானும் என்கிட்ட வர்ற கன்சல்ட்டிங்கில் நான் அதை தான் பயன்படுத்துவேன். இதில் என்னென்னா, நீங்கள் என்ன தொழிலில் இருக்கிறீங்க கெஸ் பண்ண முடியுமா? உண்டு. கிரகங்கள் எல்லாம் தனித்தனியாக பளிச்சுன்னு சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் இருக்கும் பொழுது கண்டுபிடிக்க முடியும். ஒரு கலவையா எல்லா கிரகமும் சுபத்துவம், இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் எல்லாத்துக்கும் வர்றது இயல்பு தான். இல்லை நான் எல்லாத்துக்கும் என் தொழிலை சொல்லிடுவேன், சொல்ல முடியாதுங்கிறதான் என்னுடைய வாதம். இப்போ எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னா, இந்த ஜாதகரும் என்கிட்ட வந்திருந்தாரு. இவர் ஒருவேளை என்னை சோதிக்க வந்த நபராக இருக்கலாங்கிறது எனக்கு ஒரு டவுட். என்னை சோதிக்கிறதுக்கு கூட வந்திருப்பாரு. என்னுடைய ப்ரிடிக்ஷன் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். உங்களுடைய ப்ளஸ் என்ன, உங்களுடைய மைனஸ் என்ன, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, இதுதான் முக்கியம். உங்களுக்கு இதுதான் முக்கியம். உங்கள் தொழிலை நான் கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்லை, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறணும், எல்லாரும் பெறணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஒரு குறைபட்ட ஜாதகமாக உங்களுடைய பாஷையில் ஒரு பீட ஜாதகம் இல்லை குறைப்பட்ட ஜாதகம் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. நான் என் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரவே வராது. எப்படி இருந்தாலும் அந்த ஜாதகப்படியும் ஒரு வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறணுங்கிறதுக்கு தான் நான் ஆலோசனை கொடுப்பேன். அதில் தான் நான் ஸ்பெஷலிஸ்டே.
எந்த ஜாதகத்தையும் அவ்வளோதான் முடிஞ்சது, தசாபுத்தி சரியில்லை, லக்னம் சரியில்லை, லக்னாதிபதி சரியில்லைன்னு நான் ஒதுக்க மாட்டேன். அந்த ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி சர்வைவல் பண்ணணும் அப்படிங்கிறது நான் கற்றுக் கொடுப்பேன். அதில் தான் நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ இந்த ஜாதகம் வந்துட்டு இருக்குது. இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? லக்னம் அடிபட்டு போச்சு, லக்னாதிபதி அடிபட்டு போச்சு, இந்த பையன் வந்து பெரிய அளவில் ஜொலிக்காத ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தப்பு. நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ விதிப்படியும் லக்னம் அடிபட்டு போச்சு, லக்னாதிபதி அடிபட்டு போச்சு, இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நீங்கள் ஜோதிடத்தை கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது. நான் அப்படி பார்க்கவே மாட்டேன். இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நிறைகள் ஃபுல்லும் கண்ணில் படும். என்ன நிறை? புதனுடைய 2 வீடுகளுமே பாதிக்கப்படலை பாருங்க. மிதுன வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறாரு, இதெல்லாம் நோட் பண்ணிட்டு புதன் சூரியன் குரு இவங்கெல்லாம் பங்கமே இல்லாமல் இருக்கிறாங்க, இதையும் நோட் பண்ணிக்கிடுவேன். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் அதிகமாக இருக்கிற ஜாதகம் தான் இருந்தால் கூட என் கண்ணு வந்து எதில் போகுது? ப்ளஸில் தான் போகுது. அப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ சூரியன் புதன் குரு இதோடைய கலப்பில் தான் ஏதோ ஒரு தொழிலில் இருக்காங்க. 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பில் இருக்கிறாரு. அப்போ ஒரு டீச்சர், தப்பு சொல்லக்கூடாது. இவர் வந்து ஒரு பேங்கில் வேலை பார்க்குறாரு, இல்லை தப்பு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி 10ஆம் பொதுவாக சொல்லக்கூடாது. கலப்பு வந்துடுச்சுல்ல. ஏன்னா புதனுடைய வீடுகளும் வலுத்திருக்குது, குருவும் வலுத்திருக்காரு, புதனும் வலுத்திருக்குது, சூரியனும் வலுத்திருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் இந்த மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு புதன் சூரியன் வருங்க. ஏற்கனவே நான் நடத்தியிருக்கேன், போய் வீடியோவை பாருங்கள். குரு புதன் சூரியன். சூரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரம், புதன் புத்திசாலித்தனம், குரு ஞானம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆலோசனைன்னு எடுத்துக்கோங்க போதுமா. இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த 3 தான் இதை மேட்ச் பண்ணி நான் வந்து தொழிலெல்லாம் வந்து நான் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் என்ன சொன்னேன், இந்த 3 கிரகம் தான் சுபத்துவம். இந்த 3 கிரகத்தில் பிற அமைப்புகள் இல்லையா? ஏன் ஒரு பேங்க்ல மேனேஜராக இருக்க மாட்டாரா? இருக்க மாட்டாருன்னு சொன்னால் தப்பு. ஏன் ஒரு கணித ஆசிரியராக இருக்க மாட்டாரா அரசாங்க பணியில்? இதெல்லாம் கணித ஆசிரியர் அரசாங்க பணிக்கு இந்த 3 கிரகம் வரும். பேங்க்ல மேனேஜர் இந்த 3 கிரகம் வரும். அப்போ இதில் என்ன தொழில், அதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, இந்த பாவகங்களாக வலுத்திருக்குது, இந்த 3 கிரக ரீதியாக தான் உங்களுடைய தொழிலை நீங்கள் அமைச்சுக்கிடணும். ஏன்னா படிக்கிற பையன் தான். அப்போ அந்த அடிப்படையில் இவர் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு நான் படிக்கிறேங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைனாரு. எக்ஸலண்ட்டாக ஆகலாம் அப்படின்னு சொன்னேன் இந்த ஜாதகப்படி. அப்போ வந்து மிதுன வீடு வலுத்திருக்குல்ல அந்த பையனுக்கு, நான் அதையும் சொன்னேன். ஜோதிடம்லாம் உங்களுக்கு நல்லா வருங்க. மிதுன வீடு வலுத்திருக்குது, புதனுடைய வீடுகள் பங்கமே இல்லை. புதன் அவர் வந்து தனி புதனாக இருக்கிறார். இங்கே பகை வீட்டில் இருக்கிறார், 12ல் மறைஞ்சிட்டார். இப்படிலாம் இருக்கக்கூடாது. திக்பலத்துக்கு அருகாமையில் ஒரு நண்பருடன் இணைவில் அவர் தனி புதனாக இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு. இதுதான் ஒரே ப்ளஸ்ஸான ஜாதகமாக போட்டால் உங்களுக்கு தெரியாது, மைனஸான ஜாதகமாக போட்டால் தெரியாது. இந்த மாதிரி கலப்பு ஜாதகத்தை போடும்போது நீங்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு விதியை அப்பட்டமாக வந்து தெரிகிற மாதிரி ஒரு ஜாதகத்தையாக போட்டு, இப்போ இதே ஜாதகத்தை நான் வந்து டீச்சராக இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த 2 10ஆம் இடங்களோட குரு தொடர்பு இதையே சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் புதுசாக எதுவும் கற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஜாதகம் எனக்கு வராதா? வரும். அந்த ஜாதகத்தையும் உங்கள்கிட்ட பேசாமல் இதே மாதிரி வித்தியாசமான ஜாதகங்களை சொன்னாதான் உங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கும். ஜோதிடம்னா என்ன, அதில் என்ன சொல்லலாம், என்ன சொல்ல முடியாதுங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கிடணுங்கிறது தான் இந்த மாதிரி ஜாதகங்களாக நான் எடுத்துகிட்டு வரேன். அந்த அடிப்படையில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கலாங்க, தாராளமாக படிக்கலாம். இந்த 3 நான் சொன்னல, அந்த புதன் சூரியன் குரு தான் காரணம். கண்டிப்பாக நீங்கள் அதில் படிக்கிறது நல்லது, எதிர்காலத்தில் ஜொலிக்க முடியும். உங்களுக்கே ஜோதிடம் நல்லா தெரியுதுல்ல, நீங்கள் ஏன் என்னுடைய லக்னம் பாவத்துவமாக அந்த கேள்வியை கேட்கல? நீங்கள் ஒரு வசதி படைத்தவர் தான், நல்லா தான் இருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு நான் எதை வச்சு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னா, இல்லைங்க எனக்கு புரியலைங்க, நான் வந்து கொஞ்சம் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நான் பார்க்குறவன், அதனால எனக்கு இந்த திருக்கணித முறைப்படி வந்து எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா மைனூட்டாக சொன்னேன், நீங்கள் வாக்கியத்தில் பாருங்கள், அது எனக்கு ஒன்றும் இது இல்லை. உங்களுக்கு மிதுன வீடு வளர்த்துருக்கிறதுனால இந்த ஆராய்ச்சி, ஜோதிட ரீதியான ஆராய்ச்சி உங்களுக்கு வரதான் செய்யும். ஆனால் எல்லாருடைய வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் யார் உண்மையை சொல்கிறாங்க யார் பொய் சொல்கிறாங்க உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். கணித அடிப்படையிலேயே நான் சொல்கிறேன் பாருங்க. உங்களுடைய ஜாதகத்தில் ராகு 26 டிகிரி, சனி 18 டிகிரி, லக்னம் 14 டிகிரி, செவ்வாய் 11 டிகிரி, சுக்கிரன் 1/2 டிகிரி. இங்கே சுக்கிரன் பாதிப்பா? இல்லை, பாதிப்பு இல்லை. சுக்கிரன் பாதிப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா லக்னம் தலைகீழாக மாறிடும். சுக்கிரன்லாம் பாதிப்பு இல்லை. லக்னம் பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஓரளவு. 26 டிகிரியில் உள்ள ராகுவும் 18 டிகிரியில் உள்ள சனியும் லக்ன புள்ளியை பாவத்துவப்படுத்தினா சுக்கிரன் அந்த லக்ன புள்ளியில் அவரும் தொடர்பு கொண்டு சுபத்துவமும் படுத்துவார். ஒரு மிஸ்ஸிங் அமைப்பு தான். ஆனால் சுக்கிரனுக்கு செவ்வாய் பிருகுமங்கல யோகமாக தான் செயல்படுவார். இங்கே சுக்கிரன் பாதிக்கப்படலை. அப்போ ஜாதகம் வலுவில்லைன்னு எடுத்தீங்கன்னா அது தப்பு. ஜாதகம் வலுவோடு இருக்குது.
ஜாதகம் வலுவோடு இருக்குது, வலுவில்லைன்னு எடுத்துருந்தீங்கன்னா அது தப்பு. அதுதான் நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் தனஸ்தானம் வலுத்து தான் இருக்குது. ரெண்டாவது, இந்த ஜாதகத்தில் வந்து தசாபுத்தி அடிப்படைகள் தானே மனித வாழ்க்கையை தீர்மானிக்குது. இதே மாதிரி ஒரு ஜாதகம் உங்கள்கிட்ட வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எப்படி இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? சனி திசையோ ராகு திசையோ நடந்ததுன்னா அவ்வளோதான். ராகு திசை கூட இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி இணைவில் இருக்கிறாருங்கிறதுனால ஏதோ ஒரு ஆதிபத்திய நன்மைகளாவது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஆனால் சனி திசை வந்ததுன்னா முடிஞ்சது. நல்ல வேலையாக 3 வயதுக்குள்ள பெற்றோர் பாதுகாப்பில் இருக்கும் பொழுது படிக்க கூட போகலை, அதுக்குள்ளேயே சனி திசை முடிஞ்சு போச்சு. புதன் திசை எக்ஸலண்டாக இருந்தது, நல்லா படித்தேங்காரு. ஏன்னா புத்திசாலியான நபர், புதனுடைய வீடோ புதனோ பங்கமே இல்லாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் வந்து அவர்கிட்ட கன்சல்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயங்கள். அதுதான் உங்களுடைய ப்ளஸ் என்னன்னு கேட்டிருந்தாருல, இதுதான் உங்களுடைய ப்ளஸ்ன்னு விளக்குனேன். அப்போ அதன் அடிப்படையில் இவருக்கு புதன் திசை நல்லா தான் இருந்திருக்கு, கேது திசையில் கஷ்டப்பட்டேன் அப்படின்னாரு. அவர் வந்து அந்த வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வந்து சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, என்னுடைய முறைப்படி கணித அடிப்படையிலே என்னால் பதில் சொல்ல முடியுங்க. கேது பாவத்துவங்க, கேது 26 டிகிரி, சனி 18 டிகிரி. ராகுவால் எரிச்சல் அடைந்த சனி சந்திரனையும் தொடர்பு கொள்வார், கேதுவையும் தொடர்பு கொள்வார். அப்போ நல்லா இருக்காது. ஒரு தொழில் பண்ண போகிறேன், பண்ண விட மாட்டேன், பண்ண வேண்டான்னு சொல்லுவேன். ஒரு வேலை அமைப்புகள் ஓகே எக்ஸலண்ட், அதுலேயும் நான் வந்து வரிசையாக சொல்கிறேன். அப்போ கேது திசையில் நல்லா இல்லை அப்படிங்கிறத கணிக்க முடியுது சுபத்துவ பாவத்துவ நெருக்கமான டிகிரி அமைப்புகளில். ஏன்னா செவ்வாயுடைய வீட்டில் சனியுடைய நெருக்கமான பார்வை. கேதுவுக்கு எந்த விதமான சுபத்துவ அமைப்பு இல்லை. சுக்கரன் 1/2 டிகிரி, கேது 26 டிகிரி. அங்கே சுக்கரன்லாம் கேதுவை தொடர்பு கொள்கிறாரு, எடுக்கக்கூடாது. எப்படி சுக்கரனை ராகு பாதிக்கலை சனி பாதிக்கலைன்னு எடுத்தனோ அதே மாதிரி கேதுவுக்கு சுக்கரனுடைய சுபத்துவம் கிடைக்குதுன்னு எடுக்கக்கூடாது. ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ 7ஆம் இடம் வீக்காக இருக்கிறத வச்சு, இதெல்லாம் கன்சல்டிங் முன்னாடியே 7ஆம் இடம் வீக்காக இருக்கிறத வச்சு திருமணம் தாமதமாக முடிக்கணும். காதல் திருமணமானு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவேன். ஆனால் அதே நேரத்தில் ஏன்னா சுக்கிரதசை நடந்துட்டு இருக்கு, அதே நேரத்தில் ஒரு 29 வயசுல தான் திருமணம் பண்ணணும், அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. ஏற்கனவே காதல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆமாம் 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 அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு சுக்கிர தசையில் நீங்கள் பெருசாக பாதிக்கப்பட மாட்டீங்கன்னு நான் சொன்னேன். சுக்கிர திசையில் பெருசாக பாதிக்கப்பட மாட்டீங்க. என்ன காரணம்னா, சுக்கிர திசையில் அவர் நல்லா இருப்பார், லக்னாதிபதி தசை, பாதிக்கப்படாத தசை. அவர் 6ஆம் அதிபதி தான், 6ஆம் இடத்துக்கு 8ல் மறைஞ்சு லக்னத்தில் உட்காந்துருக்காரு, அவர் பாதிக்கப்படலை. அப்போ சுக்கிர திசையில் நல்லா தான் இருப்பார், சூரிய திசையிலையும் இவர் நல்லா தான் இருப்பார். ஆனால் அந்த சந்திர தசை வருது பார்த்தீங்களா, அந்த சந்திர தசை ஒரு நெகட்டிவ். அதை நம்ம இப்போ பேச வேண்டாம், தேவையும் இல்லை. 26 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம இப்போ பேச வேண்டாம், தேவையும் இல்லை. அப்போ நான் வந்து நம்மளுடைய சுபத்துப பாவத்துப கணித அடிப்படையிலான டிகிரி அடிப்படையிலான முறையிலேயே இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். இது எந்த விதத்திலையும் கஷ்டத்தை அனுபவிக்காத ஜாதகம். இந்த மாதிரி இந்தந்த வயசில் இப்படி இருக்கும்னு சொன்னேன். இதே சுக்கிர திசையில் சஷ்டாஷ்டக அமைப்பில் எந்த விதமான கிரகமும் இல்லை. இந்த பாவத்துவ கிரகங்கள் ஒருவேளை அப்படியே இந்த பாவத்துவம் ஃபுல்லாக 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. சுக்கிர திசையில் எக்ஸலண்டாக இருந்துருவாரா, சுக்கிர திசையில் ஒவ்வொரு புத்திகள் வரும்போதெல்லாம் மாட்டுவார். இப்பவும் சுக்கிர திசையில் சனி புத்தி வரும்பொழுதும் கேது திசையில் சனி புத்தி வரும்போது இந்த மாதிரி சனி புத்தி வர்ற நேரம்லாம் இவர் மாட்ட தான் செய்வார். இந்த ஜாதகத்தை நான் மெயினாக எடுத்துகிட்டு வந்ததுக்கான ரீசனே ஒரு ஜாதகத்தை நம்ம எப்படி அணுகணுங்கிறதுக்கு தான். இவர் என்ன கிரகம்லாம் வலுவோடு இருக்குது, என்ன பாவகம் வலுவோடு இருக்குது, இவருடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத முழுசாக கன்சல்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன். அது ரிலேட்டடான விஷயங்கள்ல இருக்கிறாரு. இதே சனி திசை நடந்துட்டு இருக்குங்க, இல்லை ராகு திசை விடுங்க, சனி திசை மிடில் ஏஜில் வந்துடுச்சுங்க, ஒன்றுமே இல்லை, அப்படியே தலைகீழ இருக்கும். இந்த வீட்லேயே அவர் பிறந்திருக்க மாட்டார், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்க முடியாது, அப்படியே தலைகீழ இருக்கும். அப்போ போயிட்டு நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படியே பலன் தலைகீழாக இருக்கும். ஒரு சாதாரண கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். தசாபுத்திகள் தான் வாழ்க்கை சம்பவங்களே தீர்மானிக்குது. அப்போ தசாபுத்தியை மேட்ச் பண்ணி தான் நம்ம பலன்களே சொல்லணும். அதே மாதிரி அந்த சுக்கிரன் இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் டிகிரி அப்படியே இறங்கி வந்து சனி பக்கத்தில் உட்காந்துட்டாரு, அப்பவும் தலைகீழாக மாறிடும். சனி திசை நடந்தால் எப்படி தலைகீழாக மாறிடும் சொன்னனோ, சுக்கிரன் கொஞ்சம் இறங்கி சனியை நெருங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே லக்னம் சுபத்துவம் அடைஞ்சிட்டுன்னு எடுக்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு, அங்கே கதை முடிஞ்சு போச்சுன்னு நம்ம எடுத்துக்கிடணும். சரிங்களா? இந்த மாதிரி மைனூட்டாக ஜோதிடத்தை என்னுடைய சேனலில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பொதுவான வீடியோவில் எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது. இந்த வீடியோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணுங்கிறக்காண்டி பொது வீடியோவாக தான் போட போகிறேன். இது வந்து என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோவில் இது வராது, இது பொது வீடியோ தான். ஆனால் இதே மாதிரி என்னுடைய மெம்பர்ஷிப் நேரடி மாணவர்களுக்கு நுட்பமாக நுணுக்கமாக டிகிரி அடிப்படையில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத எப்படி சொல்லி கொடுக்கணும், எப்படி ஒரு கஸ்டமரை அணுகணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ப்ரைஸ் வந்து மந்த்லி 299. உங்களுக்கு தாராளமாக ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்குதுன்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு கேள்வி கேட்டார், அரசியலில் நான் ஜொலிக்க முடியுமா அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், சூரியனுடைய சுபத்துவத்தை வச்சு நீங்கள் சூரியனுடைய சுபத்துவம் உங்களுக்கு இருக்குது,
கண்டிப்பாக அதிகாரமிக்க பதவியில் உட்காருவீங்க நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் என்ன கேட்டார்னா, அரசியலில் ஜொலிக்க முடியுமான்னு கேட்டார். நான் அப்படியே வந்து என்ன சொன்னேன்னா, அரசியலில் ஜொலிக்கிற அளவுக்கு இந்த ஜாதகம் அப்படி ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு கேட்டிங்கன்னா நான் ஓகே சொல்லலாம், அரசியலில் பண்ண முடியாது. அடுத்த கேள்வி கேட்டார், நான் அரசியலில் வந்து எம்எல்ஏவோ எம்பிஓவோ ஆக போகிறதில்ல. ஏன்னா 8/12 இடம் சுபத்துவம் இப்போமே அவர் சொந்த ஊரில் இல்லை. அப்போ சொந்த ஊரில் வந்து அரசியலில் ஒரு பெருசாக சாதிக்க முடியாது. ஆனால் மத்திய அரசில் ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதில் முயற்சி பண்ணலாம்னு சொல்லும் பொழுது, எனக்கு அரசியலில் நேரடியாக இறங்க வேண்டாம், ஒரு ஆலோசகராக செயல்படணுங்கிற ஆசை இருக்குது. ஒரு பார்ட்டிக்கு பின்னாடி இருந்து இயக்குவாங்களா அந்த மாதிரி ஒரு வேலை அப்படின்னார். கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம். அதுக்குண்டான தகுதியும் திறமையும் புத்திசாலித்தனமும் அனுபவமும் உங்களுக்கு இருக்குது. 24 வயசு ஆகுது, நல்லா படிங்க, திறமையாக வளர்த்துக்கோங்க. எதிர்காலத்தில் சுக்கிர தசை சூரிய திசையில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். இன்னைக்கு இந்த ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் மெயினான ரீசன் வந்து மைனூட்டான விஷயங்கள் எப்படி இருக்குது. இப்போ ஒரு லக்னம் வலுத்துடுச்சு, லக்னாதிபதி வலுத்துட்டாரு, ஒரு கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குது, அதனுடைய காரக தொழிலில் உள்ள ஜாதகத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஒப்பேத்திக்கிட்டே போய்கிட்டே இருக்க முடியும். இல்லை பாவத்துவம் மட்டும் இருக்கிற ஜாதகத்தை எடுத்து வச்சு நான் ஒப்பேத்திட்டு போயிட்டே இருக்க முடியும். அதனால் உங்களுக்கு துளியளவும் பிரயோஜனம் இல்லை. எனக்கும் நாளடைவில் அது பிரச்சனை தான். என்னன்னா கண்டுபிடிச்சிருவீங்க, நேரடியாக ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது இவர் நம்மள்ட்ட சும்மா சொல்லிட்டு இருக்கிறாரு, இது எல்லாமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படி வரும் பொழுது அது வந்து அந்த கெட்ட பேர் வாங்குறதுக்கு நான் விருப்பம் இல்லை. நான் அப்படி என்னுடைய ஒவ்வொருடைய கேரக்டர் முக்கியம் இல்லை, என்ன கிரகங்கள் லக்னத்தோட தொடர்பில் இருக்குதுங்கிறத வச்சு அந்த கேரக்டர் முடிவாகும்ல. அதன்படி நேர்மையாகவே வாழ்ந்து பழகிட்டேன். பணம் காசுக்காண்டி என்னால் வளைத்து கொள்ள முடியலை. அது நான் வந்து பணம் காசுக்காண்டி மரியாதையும் இழக்கிறது இல்லை, அடுத்தவங்களுக்கு வளைந்தும் கொடுக்கறது இல்லைங்க. அப்போ நான் என்னுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி கிரகங்கள் தொடர்பில் இருக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. மாணவர்கள் கண்டுபிடிங்களேன். இதுவரைக்கும் யாரையும் ஏமாற்றுறதும் இல்லை. அதுக்கு நான் ஏமாளின்னு சொல்ல மாட்டேன், நான் புத்திசாலி தான், நான் ஏமாளிலாம் கிடையாது. ஏமாற்றவும் மாட்டேன். அடுத்தவங்களுக்கு பணம் கிடைக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி என்னுடைய சுயமரியாதையை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா என்னுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், என்ன கிரகம் வந்து லக்னத்தோட தொடர்பில் இருக்கும், மாணவர்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்குமே. இது வந்து நீங்கள் மாணவர்களுக்கான ஒரு விஷயம், நீங்கள் கண்டுபிடிங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து உண்மையான ஜாதகத்தை நான் போட்டு இந்த ஜோதிடத்தில் உள்ள நிறை குறைகள் என்ன, நீங்கள் எப்படி அதை அணுகணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். இந்த முறையை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வளர்க்கணும். எல்லாத்துட்டையும் ஜோதிடத்துடைய ஒரு புரிதலை கொண்டு போய் சேர்க்கணும். ஜோதிடர்னு கடவுள் கிடையாது, எது அவங்களால செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். ஒரு பிரச்சனைன்னு வாரீங்க, முடிந்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மியூசிக் டைரக்டருடைய ஜாதகம் வந்து ரீசெண்டாக வந்துச்சு. ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து நான் ஜொலிக்க முடியுமான்னு சொல்லி ஒரு ஜாதகம் ரீசெண்டாக வந்தாருங்க. அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல பதில் சொல்கிற மாதிரி இல்லை. அவர் சிம்ம லக்னம் வந்து சனி வந்து பாவத்துவம், கடுமையான பாவத்துவம், லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம், சனி திசை நடக்குது, சனி சிம்மத்தில் அமர்ந்து ராகுவுடைய சேர்க்கையில் எந்த விதமான சுபத்துவம் இல்லாமல் நடந்துட்டு இருக்குது. அப்போ சிம்ம லக்னத்துக்கு சனி என்ன செய்வார்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சினிமாவில் ட்ரை பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சோர்ஸை வளர்த்துக்கோங்க. ஒரு சேவை தொழில் பண்ணக்கூடாது, ஒரு சேவை தொழிலாக இதை மியூசிக்கை நிறைவேற்றுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பவும் நான் அதை தாங்க பண்ணிட்டு இருக்கேன், அது தாங்க எனக்கு வருமானத்தை கொடுக்குதுன்னு சொன்னார். இப்படி தான் நீங்களும் உங்கள்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு நடந்துக்கிடணும். அதுதான் வந்து ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு, ஒரு நல்ல ஜோதிடனுக்கு அழகு. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.